ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். எப்பவுமே எங்கள் வீட்டுக்கார் பர்த்டே வந்து நாங்கள் கொண்டாடவே மாட்டோம். ஏன்னா, அப்போ வந்து என் சின்ன பையன் வந்து அந்த அந்த மந்த்தில் இறந்துட்டான். ஓகேவா? அதனால் நாங்கள் எப்பவுமே அந்த மந்த்து பர்த்டேவே கொண்டாட மாட்டோம் அவருக்கு. ஆனால் ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுலேருந்து அவர் மூவ் ஆன் ஆகி அவரே சொல்லுவார், எனக்கு பர்த்டேனா வேணாம்ப்பா வேணாம் சொல்லிடுவார். அப்புறம் வந்து இப்போ மூவ் ஆன் ஆகி இன்றைக்கி நான் பர்த்டே மறந்துட்டேன். எப்படின்னே தெரியல. ஆனா எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஞாபகம் இருந்துச்சு. அப்புறம் அன்னைக்கு மறந்துட்டேன். அவரு பிளான் பண்ணி இன்னைக்கு லீவ் போட்டுக்கிறாரு வேலைக்கு. அப்ப கூட நம்ம மரமண்டைக்கு ஏறல. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு பேக்வர்ட் கேஸ்ல ஒரு ஃபீஸ் வரும் தெரியுமா? அத வச்சு தான் இன்னைக்கு ஈவினிங் பர்த்டே இது கொண்டாடணும். இதில் என்ன தெரியுதுன்னா, ஒருத்தவங்களுக்கு பர்த்டே வேணாம் அவங்க சொன்னாலும், அது வந்து நம்ம வந்து வேண்டான்னு விடக்கூடாது. ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஒரு தடவை ஒரு வருஷம் வந்து என் பர்த்டே அவர் மறந்துட்டாரு. நான் ரொம்ப கோவப்பட்டேன். இப்போ என் வலி அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வலி எனக்கு புரியுது. இவங்க ஏன் நம்ம பர்த்டே ஒரு விஷ் சொல்லல அப்படி. நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட பே சும்மாவாச்சும் கிஃப்ட்டு தராங்க தரல அது வேறு மேட்ரு. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பர்த்டே விஷயம்னா அது ஒரு இன்பம். அது எப்படி சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸ் வரும். அது இன்றைக்கி நான் அவருக்கு தர முடியாதேன்னு அப்படி ஒரு வருத்தமாக இருக்குது. அது நெக்ஸ்ட்டு பர்த்டே வேறு எல்லாம் பிளான் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணணும் ஒரு ஆசையாக இருக்குது. இதில் என்னென்னா தெரியுது, பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா அவங்களோட சந்தோஷத்துக்காக. சிலவங்க ஏம்மா செலவு பண்ணினா செலவுனா வேணாங்க, ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கள். எல்லாருக்குமே இன்றைய பிறந்தநாள் கொண்டாட எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அதையும் உங்ககிட்ட இந்த இதுலேருந்து சொல்கிறேன். நான் இன்றைக்கி வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக ஆர்டிஓ போயிருந்தேன். எந்த ஆர்டிஓன்னா சொல்ல விரும்பல. ஆர்டிஓ போயிருந்தேன். போட்டு 8 போட்டு காட்டிட்டு அந்த வெயிலில் வெயிட் பண்ணுறோம். சுற்றி குப்பை ஒரு மாதிரி நாற்றம் நாடுது. அதில் வந்து சம்திங் பாய்ஸ் யூரின் போடுறதுலேருந்து பிளாஸ்டிக்கு எச்சி அதெல்லாம் அங்கேயே ஒரு சின்ன ஒரு கட்டை மாரி இது அதிலே உட்கார சொல்கிறாங்க. இன்னும் அந்த கவர்மெண்ட் இது வந்து கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்க வரவங்களை வந்து வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு ஹால் மாரி ரெடி பண்ணி கூட விடலாம். இல்லை ஹால் கூட வேணாம், அந்த மர அடியில் ஒரு சேர் போட்டால் கூட நல்லாயிருக்கும். அது குப்பையாக அந்த இதில் உட்காரும். பூச்சி வந்து அப்புறம் நல்ல வேளை நான் பையனை இட்டுன்னு போகல. ஒரு பேபி இட்டுன்னு போகும்போது எந்த அளவுக்கு கொஞ்சம் சேஃபாக பண்ணால் நல்லது. பாய்.